பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்னும் ஒரே வாரத்தில் நிறைவடைய போகிற நிலையில் பிக் பாஸ் ஃபினாலே வீக்குக்கு 4 பேர் தகுதி பட்டிருக்காங்க. சபரி, ஆரோரா சின்க்ளர், திவ்யா கணேஷ் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம். இதில் யார் டைட்டிலை தட்டி தூக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய விஜே, பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி கோரி இன்னொரு பக்கம். இதில் கமருதீன் கூட வெளியில் வந்து ஓப்பன் அப் ஆகி ஃபேன்ஸ் கூட மீட்டிங்கு, டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு கமருதீன் வந்து இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டார். ஆனால் விஜே, பார்வதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்கள் பகிர்ந்திருந்த ஸ்டோரிஸை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தரப்புலேருந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சமூக ஊடகங்களில் எந்த விதமான பதிவும் போடலை. ஒரு வீடியோ கூட போட்டு எனக்கு ஆதரவு தெரிவித்த மக்களுக்கு நன்றின்னு கூட சொல்லலை. ஸோ இது மாதிரி பார்வதி ரொம்ப அமைதியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நிறைய தகவல்கள் கமருதீனை வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்து ரெட் கார்டை ரிவோக் பண்ண போகிறாங்க, கமருதீன் வந்து ஃபினாலே மேடைக்கு வரப்போறாரு அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது வெறும் ரூமர்ஸ் தான். கமருதீனும் சரி, விஜே, பார்வதியும் சரி 2 பேரும் ஃபினாலே பக்கம் எட்டி கூட பார்க்க போறதில்லை அப்படின்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையில தான் நமக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 90 நாட்கள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 90 நாட்கள் தங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டிருந்தாங்க. இந்த கேமுக்காக அவங்க வந்து தன்னையே அர்ப்பணிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி அவங்க போட்ட உழைப்புக்கான ஊதியத்தை சேனல் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற தகவல் நமக்கு உண்மையிலேயே இடியை இறக்கியிருக்கு. ஏன்னா ஒரு நாள் போய் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா, உரிமையாக நான் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு 500 ரூபா அந்த பணத்தை கொடுங்க, சம்பள பாக்கி 1000 ரூபாயை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் ரெட் கார்டு அப்படின்றது பார்வதி மற்றும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்டதுனால சம்பளம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவில் சேனல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ஃபிசிக்கல் வயலன்ஸை நோக்கி நகர்ந்துடக்கூடாது. அதனால் கமருதீன் மற்றும் விஜே, பார்வதி 2 பேருக்குமே தக்க பாடத்தை புகட்டணும். ஃபினான்சியலாக கை வச்சாதான் அடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய போட்டியாளர்களுக்கு அந்த பயம் இருக்கும். அப்படின்றதுனால சேனல் விஜே, பார்வதி மற்றும் கமருதீனுக்கு சம்பளம் கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற தகவலை கேட்கும்போது உண்மையிலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வீடியோவை பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை வச்சு வந்து எனக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது வரும். இந்த ஒரு வீடியோவை இதே யூடியூப்காரன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மானிட்டைஸ் பண்ண விடலை, இல்லை லிமிட்டட் அப்படின்னு சொல்லி மானிட்டைசேஷனை வந்து பெருசாக கொடுக்காம காசு கொடுக்காம விட்டா, நான் 10 நிமிஷம் உழைப்பை போட்டிருக்கேன், நான் மக்கள்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், அதை எப்படா நீ முடக்குவ அப்படின்னு சொல்லி நான் அவனை வந்து கேள்வி கேட்பேன். சேட்டில் போய் நான் வந்து செமையாக திட்டுவேன். என்னடா வந்து சேனல் வச்சு நடத்துறது உங்ககிட்ட பெரிய அக்கப்போரா இருக்குது அப்படின்னு. 10 நிமிஷம் வீடியோவுக்கே நம்ம அவங்கள சட்டையை பிடிச்சி கேட்குறோம், என்னுடைய ஊதியத்தை கொடு, எனக்கு ஏன் என்னுடைய உழைப்புக்கான ஊதியத்தை தரமாட்டுற அப்படின்னு. கிட்டத்தட்ட 90 நாள் கமருதீனும் பார்வதியும் உழைப்பை போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு அவனுங்க கெட்ட பேர் வாங்கி ரெட் கார்டை வாங்கிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய கம்யூனிச அமைப்புகள் இருப்பீங்க, இது மிகப்பெரிய தவறான விஷயம். வெளியில் எங்கெங்கேயோ வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த கம்யூனிச அமைப்புகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் பிக் பாஸில் நம்ம கண்ணு முன்னாடி 90 நாட்கள் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறாங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. விஜே, பார்வதிக்கெல்லாம் டாஸ்கில் அடிபட்டு கண்ணு நல்லா பணியார மாதிரி வீங்கி போயிருந்திருக்கு. கமருதீன் உயிரை கொடுத்து பல ஃபிசிக்கல் டாஸ்கில் விளையாடி இருக்கான். 2 பேருமே அவங்க பண்ணது தவறாக இருக்கட்டுங்க, அதுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க, அடுத்து 2 வருஷம் பேனுன்னு சொல்கிறீங்க. கமருதீன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரியல்கள் எதுவும் நடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. விஜே, பார்வதி இதுக்கப்புறம் ஆங்கரிங்னு போய் நின்னா செலிபிரிட்டி யாராக இருந்தாலும் நீ ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த பொண்ணு தானம்மா, உன் கூட இன்டர்வியூ பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து இதே கமருதீனுடைய உறவினர்கள், இதே பார்வதியுடைய உறவினர்கள் பிக் பாஸ்குள்ளே வரும்போது பார்வதியுடைய அம்மா, கமருதீனோட அக்கா வெளியில் போய் எந்த அளவுக்கு பெருமையாக சொல்லியிருப்பாங்க, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மகள், என்னுடைய தம்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறான்றது எவ்வளோ பெருமையாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி பெருமையாக சொன்னவங்க
ரெட் கார்டு வாங்கிட்டு தன்னுடைய பிள்ளை வந்துருச்சே, தன்னுடைய தம்பி வந்துட்டானே அப்படின்னு எந்த அளவுக்கு கூனி குறுகி போயிருப்பாங்க. அப்படி கூனி குறுகி போய் இருந்து, இதிலிருந்து மீள முடியாம இருக்கிறவங்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்துற மாரி, அவங்களுக்கு நாங்க சம்பளத்த குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். டேய், அவங்களுடைய லைஃப கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா, நீங்க ரெட் கார்ட ரிவோக் பண்ணியிருக்கணும். நீங்க ரெட் கார்ட கூட ரிவோக் பண்ண வேணாம்டா. நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டு எந்த சேனல்லயும், எந்த ஒரு சீரியல்லயும் எதுலயுமே நீங்க வந்து வாய்ப்பு குடுக்க வேணாம்டா. அவங்க உழைத்த காச எப்புட்றா நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? 90 டேஸ் ஆஃப் எஃபர்ட்ரா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்க ஷோவே கதின்னு அவங்க 90 நாளைக்கு கடந்திருக்காங்கடா. அவங்களுடைய சம்பளத்துல கை வச்சு, அத நீங்க புடுங்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த அளவுக்கு நட்டமாவா நீங்க ஷோ நடத்திக்கிட்டு இருக்கீங்க? விஜய் சேதுபதி அவர்களுக்கு கோடி கோடியா குடுத்து கிழிக்க தெரியுதுல்ல. பயாஸ்டு ஹோஸ்ட்டா ஆரோராக்கும், விக்கல்ஸுக்கும் சொம்படிச்சிட்டு இருக்காரு அந்த ஆளு. ஏய்யா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, சொல்ல மாட்ட? யோவ், அவங்க நான் ரெட் கார்டு குடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான். 90 நாள் உழைப்ப போட்டிருக்காய்ங்க. உழைச்சு தானே மேல வந்த. கஷ்டப்பட்டு தானே விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்றார். நான் கஷ்டப்பட்டு மேல வந்தவன், கார்மெண்ட்ல வேலை செஞ்சவன், துபாயில போய் இருந்தவன், வெளிநாட்டுல போய் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கை வரலாற பெருமையா பேச தெரியுதுல்ல. 90 நாள் 2 பேரும் கஞ்சிய குடிச்சிட்டு, உப்பில்லாத சோத்த தின்னுட்டு, சுகர் இல்லாம டீ, காஃபி குடிச்சிட்டு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காஞ்சு கருவாடாகி அவங்க எஃபோர்ட் போட்டு ஒரு கேம விளையாண்டதுக்கு, நீங்க அவங்களுடைய சேலரியில கை வைக்கிற மாரி ஒரு கேவலமான விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம விஜே பார்வதி ரசிகர்கள்கிட்டயும் ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்க தான் வேண்டியிருக்கு. நீங்க ரெட் கார்டை ரிவோக் பண்ண சொல்லி நீங்க சமூக ஊடகங்கள்ல விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சேனலுக்கும் எதிராக கேள்விகளை எழுப்புறீங்க. ஆனா டோன்ட் ஃபிளிர்ட் விஜேஎஸ், எவிக்ட் விஜேஎஸ் அது மாதிரி எல்லாம் டேக் தயவு செஞ்சு போடாதீங்க. நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு நீங்க வந்து பார்வதிக்கு நீதி வேண்டும், பார்வதியை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, லவ் பண்றீங்க, ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்கள் அன்பின் வெளிப்பாடா நீங்க ஒரு சில விஷயம் பண்றது அது பார்வதிக்கே மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே கமருதீன் அவசரப்பட்டு ஃபேன்ஸ் மீட் நடத்தினது கூட அது வந்து மேக்கர்ஸுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால கூட ஓ நீ போய் ஃபேன்ஸ் மீட் பண்றியா, போய் ஜாலியா டான்ஸ் ஆடுறியா, ஓ அப்படி போறியா நீ, உன்னை என்ன பண்றேன் பாரு. விஜய் பார்வதி, நீ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறியா, ஸ்டேட்டஸ் வைக்கிறியா, பார் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு திட்டமிட்டு இவங்க 2 பேரையும் பழி வாங்குறதுக்கு இவங்க கேவலமா இறங்கி வேலை செய்கிறாங்களோன்னு தெரியுது. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. யாருடைய உழைப்பையும் யாருமே சுரண்ட முடியாது. நீங்க பார்வதி மற்றும் கமருதீன் எத்தனை நாள் இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை, சேலரியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை விஜே பார்வதி மற்றும் கமருதீனுடைய ரசிகர்கள் இருந்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அவர் பார்த்தாவது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய நியாயத்தை கேட்டு அவங்க 2 பேருக்கும் சேலரி கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சேலரி, சம்பளம், அவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் அழுத்தமாக, இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணி, இன்னும் கேவலமாக இந்த சேனலை நாக்கப்புடிங்கிட்டு சாவற மாதிரி நான் அடுத்த வீடியோ போடுவேன் அப்படிங்கிறதையும் நான் தெள்ள தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மக்களாகிய நீங்கள் இந்த கமருதீன் மற்றும் பார்வதிக்கு இவங்க சம்பளம் கொடுக்காம ஏமாற்றணும்னு நினைக்கிற இந்த கேவலமான விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.